அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் பிரசங்கம் பண்ணுறவங்கள நல்லா கவனித்து பார்த்தா, பேதுருவே மறு அவதாரமாக எடுத்து வந்துட்டார் போல இருக்கு. இல்லை பரிசுத்த பவுல் அப்படியே இன்னொரு முறை ஆண்டவர் அனுப்பப்பட்டு வந்து விட்டார். அந்த அளவுக்கு நிறைய தேவனை பற்றிய விஷயங்கள், பரிசுத்தத்தை பற்றிய விஷயங்கள், நீதியை பற்றிய விஷயங்கள் அப்படியே பேதுரு, சென்ட் ஜான், சென்ட் பால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேடையை விட்டு இறங்கி அதுக்கப்புறம் இவங்க வாழ்கிற வாழ்க்கை இருக்க, பிரசங்க மேடையில் பேதுரு, வாழ்க்கை மேடையில் யூதாஸ். பேதுருவை போல பிரசங்கம் பண்ணிட்டு வாழ்கிறது யூதாஸை மாதிரி. பிரசங்கம் பண்ணுறவள்ள இயேசுநாதரை நினச்சாலே கண்ணீர் வருது. ஆனால் வாழ்கிறது இயேசுநாதரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அன்பை காட்டுறது மாதிரி காட்டி கொடுக்குறது. ஆக பிரசங்க மேடையில் ஆண்டவருக்கு புகழோ புகழ், ஆண்டவருக்கு மகிமையோ மகிமை. ஆண்டவரை பற்றி எவ்வளோ அருமையாக அறிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. தீத்து 1ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தங்களுடைய கிரியைகளினால் மறுதலிக்கிறார்கள். இன்றைக்கி கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா ஒரு பிரசங்கத்துக்காகவே நிறைய விஷயங்களை பேசுகிறது. இந்த பட்டிமன்றம், விவாத மேடை, விவாத அரங்கம் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்குலர் வேர்டில் நிறைய விஷயங்களை அலசுவாங்க. நிறைய காப்பியங்களை பற்றி, புராணங்களை பற்றி பேசுகிறவங்க, திருக்குறளை பற்றி பேசுகிறவங்க, இந்த கூட்டங்களில் போய் பார்த்திங்கன்னா அந்த அறிஞர்கள் பேசுகிற வேளை இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய செயின்ஸாக இருப்பாங்க அப்படின்னு தோன்றும். ஆனால் மேடை விட்டு இறங்கி வந்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு திறமை, சிந்தனை எந்திரங்கள், நிறைய சிந்தனைகளை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க சொல்கிற சிந்தனை கேட்குற வேலையே ஆஹா, வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குது, என்ன அருமையான சிந்தனை அப்படின்னு நம்ம மனசில் பதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிந்தனையை கொடுத்தவரோ எந்த விதமான ஒரு சிந்தனை இல்லாதபடி இருப்பார், உணர்வில்லாமல் இருப்பார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் பேதுருவை போல ஒரு பக்கம் ஆண்டவரை குறித்து உயர்வாக பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் யூதாசை மாதிரி காட்டி கொடுக்கக்கூடாது. காட்டி கொடுத்தா யூதாஸுக்கு என்ன நடந்தது, நாண்டு கொண்டு செத்தான். அதை மாதிரி எல்லாருக்கும் நிகழும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவரை கண்டுக்காமல் போகிறத விட காட்டி கொடுக்குறது ரொம்ப தப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்டவரை பற்றி கவலை இல்லை, ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும் கொள்ளணும் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு விதமான பாவம். அதுன்றது நிறைய பேர் ஆண்டவரை பற்றி இவ்வளவு தகவல்களை கொடுத்துட்டு, இவ்வளோ விஷயங்களை பேசிக்கிட்டு, அதுக்கு பிறகு யூதாஸ் மாதிரி நம்ம வாழ்கிறோன்னு சொன்னால் அது நமக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. யூதாஸ் தனக்குத்தானே ஒரு அழிவை தேடிக்கொண்டான். அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரசங்க மேடையில் போகிறவள்ள என்னவோ ஆண்டவரை புகழ்கிறோம், மகிமை கிடைக்குது பாருங்கள், நம்ம ஆண்டவரை பற்றி ரொம்ப நல்லா சொல்கிறோம். இல்லை, இதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். உன்னுடைய பிரசங்க மேடையினுடைய நடிப்பை ஆண்டவர் பார்க்குறதில்ல. அன்றைக்கி பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணதெல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி ஜனங்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்கள் என்று இவர்கள் காண்பிக்கிறார்கள். இவருடைய இருதயமோ அருவருப்பாக இருக்குது, கள்ளம் கபடத்தினால் அக்கிரமம் நிறைந்திருக்கிறது, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறாங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல் இருக்கிறாங்க அப்படின்னார். அதனால் பேதுருவை போல பேசுகிறது அல்ல, யூதாஸை போல வாழக்கூடாது. யூதாஸை போல வாழ்க்கை களங்களிலெல்லாம் ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டு உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, சத்தியம் இல்லை, நல்ல சுபாவம் இல்லை, நல்ல பண்பு இல்லை, நல்ல மனநிலை இல்லை, நல்ல நோக்கம் இல்லை, இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா மட்டும் ஆண்டவரை பற்றி அவ்வளோ புகழ்ந்து தள்ளினா, அவ்வளோ பிரமாதமாக பேசி தள்ளினா மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு தண்டனைனா நமக்கு 9 தண்டனை. ஏன்னா அறிந்தவர்களுக்கு கிடைக்கிற அடியை விட அறியாதவர்களுக்கு கிடைக்கிற அடியை விட அறிந்தவர்களுக்கு அதிகமாக அடி கிடைக்கணும் ஆண்டவர் வார்னிங் கொடுத்துருக்கிறார். உனக்கு இவ்வளோ விவரம் தெரிஞ்சிருக்குல்ல, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க பார்த்தியா அப்படின்னு நிறைய பனிஷ்மெண்ட் வரும். அதனால் ஆண்டவரை அறிந்த அறிவை நம்ம வெளிப்படுத்துகிற பொழுது அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். தேவனை அறிந்த அறிவினுடைய வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பேதுருவை போல, பவுலை போல பிரசங்கம் பண்ணிவிட்டு, பேதுருவை போல பவுலை போல ஆண்டவரை குறித்து பிரமாதமாக நாம் துதித்து விட்டு சோத்திரம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் காட்டி கொடுக்கிற, ஆண்டவருக்கு தூஷணம் ஏற்படுத்துகிற யூதாஸ்களைப் போல ஒருபோதும் வாழக்கூடாது. அது ஆசீர்வாதமான வாழ்க்கையில் அது ஆபத்தான வாழ்க்கை. எனவே அதுபோன்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் நாம் அதை சிந்தித்து நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி நாம் ஒரு பேதுருவைப் போல, ஒரு யோவானைப் போல வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும்.